வெல்கம் டு மை சேனல். கார்த்திகைக்கான இனிப்பு அப்பமும் கார அப்பமும் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ இனிப்பு அப்பத்துக்கு நான் வந்து கரைச்சி வச்சுன்ட்டேன். என்ன கரைச்சின்ருக்கேன்னு சொல்கிறேன். இந்த கரண்டியால் 2 கரண்டி அளவுக்கு வீட் ஃப்ளார் கோதுமை மாவு போட்டுருக்கேன். 1 கரண்டி அளவுக்கு ஒயிட் ரவை போட்டுருக்கேன். 1/2 கரண்டி அளவுக்கு அரிசி மாவு போட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டேன். இந்த ரவை இருக்குல்ல, அது ஊறி வரும். அதனால் அப்படியே பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி இருக்கும், சாஃப்ட்னஸ் வராது. அதனால் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அது ஊற வைக்கணும். மினிமம் ஹவர்ஸ் நான் சொல்கிறேன். இதுக்கு மேலே இருந்தாலும் தப்பு இல்லை. வெறும் ஜலம் தான் விட்டுருக்கோம், ஒன்றும் ஆகாது. இப்போது இது தலையில் பல்லாக கீறின தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். சோடாப்பெல்லாம் நான் எதுவும் போடல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. சமையல் சோடாலாம் நான் எதுவும் சேர்த்துக்கல. இந்த வாழைப்பழம் போட்டு சில பேர் அப்பம் பண்ணுவா. அது எனக்கு அந்த வாழைப்பழம் ஸ்மெல் பிடிக்காது. அதனால நான் இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன். இதுவே நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். இதை மிக்ஸ் பண்ணி இதை குத்திக்கலாம். இப்போ நான் இந்த அப்பம் குத்துறதுக்கு நம்ம பனியாரக்கல் இருக்கு இல்லையா, அதை தான் எடுத்துட்டுருக்கேன். ரொம்ப நம்ம ஆயில் வச்சு பொரித்து எடுக்கணும். இது ரெண்டும் சேமாக தான் இருக்கும். இது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். இதில் வந்து நெய் விட்டுருக்கேன். ஃபுல்லாக நெய் மெல்ட் ஆகிட்டுருக்கு. நெய்யில் தான் இது பொரிச்சா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். குக்கிங் ஆயிலே நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சிக்கோங்க. இப்படி நல்லா இட்லி மாவு பதத்தில் சாஃப்டாக இருக்கும். அப்போ தான் கெட்டியாக கரைச்சிண்டா தான் ஹார்டாக இருக்கும். ஓரளவு வெந்தவொடனே அப்படியே திருப்பி போட்டுக்க வேண்டியதான். நம்ம பொரித்து எண்ணெயில் போட்டு எடுக்கிறதும் எதுவும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஃபுல்லாக நெய் இருக்கு இல்லையா, இதே மாதிரி தான் இருக்கும். அடுப்பு மீடியத்துலேயே இருக்கட்டும், அப்போ தான் நல்லா வேகும். இதில் வெல்லத்தினுடைய அளவு சொல்ல மறந்துட்டேன். நான் 1.5 கரண்டி அளவுக்கு போட்டுருக்கேன். எடுத்துட்ட கரண்டினால 1.5 கரண்டி போட்டுருக்கேன். நீங்கள் 2 கரண்டி வேணுனாலும் போட்டுக்கோங்க. ஸ்வீட்னஸ் அதிகம் வேணுன்னா, எனக்கு மீடியமாக இருந்தால் பிடிக்கும்னு 1.5 கரண்டி போட்டிருக்கேன். மொத்தம் மாவனுடைய அளவு வந்து கணக்கு பண்ணிங்கன்னா 3.5 வருது. அதனால் நான் 1.5 கரண்டி போட்டுருக்கேன். இப்போ நம்மளுடைய ஸ்வீட் அப்பம் ஸ்வீட்டாக ரெடி ஆகிடுது. பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி, இதில் அரை கப், இதுலேயே அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு, அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, ஒரு 5-6 மிளகாய் வத்தல். இதை நல்லா 4 தடவை களைஞ்சிட்டு ஒரு 2 ஹவர்ஸ், 2லேருந்து ஒரு 3 மணி நேரம் கூட அளவுக்கு நம்ம ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். கெட்டியாக அரைக்கணும், கொரப்பாக அரைக்கணும். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கணும். தேங்காயை பல்லாக கட் பண்ணி இதோடு போட்டுக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கணும். அரைச்சிக்கும் போது பெருங்காயம் போட்டுக்கோங்க. கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயம் இப்போ அரைச்சதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான உப்பு போட்டு அரைச்சாச்சு. வேணும்னா அதில் பொடியாக கட் பண்ணி நீங்கள் பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். நான் போட்டிருக்க அந்த காரமே எனக்கு போதுமானதாக இருக்கனால நான் போட்டுக்கல. இது கார அப்பம், கார அடை எப்படி வேணால் சொல்லிக்கலாம். இது வந்து நம்ம வந்து நிறையா எண்ணெய் குத்தி தான் இது பண்ணணும். தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். நமக்கு குத்துற அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் கரைச்சிக்கோங்க ஜலம் விட்டு. தேங்காய் எண்ணெய் விட்டு எல்லாத்தையும் குத்தின்ட்டேன். இது வந்து நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சு குறைன்னு அரைச்சி அதை 3 ஹவர்ஸ் அப்படியே ரெஸ்ட் விட்டுடணும். அதுக்கப்புறம் தான் இதை பண்ணணும். அப்போ தான் ஓரளவு புளிப்பு வந்து நல்லாயிருக்கும். உடனே பண்ணால் ஹார்டாக இருக்கும். இவ்வளோ எண்ணெய் முதக்கிறதே அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். இது பொரித்து எடுத்தோடனே இந்த எண்ணெயெல்லாம் தேவையானதை எடுத்துன்னு கக்கிடும். அதிலே தான் இருக்கும். அடுத்த ஈடு நம்ம ஊற்றிக்கும் போது அந்த எண்ணெயிலே ஊற்றிக்கலாம். திருப்பி நம்ம எண்ணெய் ஊற்றணுங்கிற அவசியம் கிடையாது. இதுதான் வந்து நான்ஸ்டிக்கில் உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி. இதை நீங்கள் ஆயில் வச்சு கூட நம்ம வடை பண்ணுற மாதிரி குத்தி கூட எடுக்கலாம். எண்ணெய் சுட்ட எண்ணெயை வந்து
வேஸ்ட் ஆகும், அது திருப்பி ரீயூஸ் பண்ணுறது, இது ஈஸியாக இருக்கும். அதான் பார்த்தீங்களா, அப்படியே எண்ணெய் இருக்குது, குத்தின எண்ணெய் அப்படியே இருக்குது. அடுத்த ஈடு நம்ம இதிலே பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மீதி மாவை ஊற்றிண்டாச்சு. கார்த்திகைக்கான கார அப்பமும் ரெடியாக எடுத்து கம கமன் வாசனையாக இருக்குது.